மோவாபிய பெண் வழி வருகின்ற ஓபேத், ஈசாய், தாவீது என்று சொல்லி அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ரூத் அழகா என்ன பண்ணிட்டாரு, அழகா உள்ள கொண்டு வந்துட்டாரு லைன். இப்போ தாவீதுடைய வம்சத்தில் தானே யோசிப்பு வராரு. யோசிப்பு மரியெல்லாம் தாவீதுடைய வம்சம் தான். அழகாக இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. மத்தேயு 1:5 கூட அது இருக்குது பாருங்க. மறுபடியும் அந்த ரூத்துக்கு பேர் வரும் பாருங்க. மத்தேயு 1:5. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அழகா இருக்கு பாருங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான்னு இருக்கு பார்த்தீங்களா? தாவீது ராஜா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல, எந்த லைன்ல வராது பாருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல ஆண்டவருடைய வழி நடத்துதல், பயங்கரமான வழி நடத்துதல். ரூத் நினைச்சிருப்பாங்களா நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு பணக்காரன் ஆண்டவர் செட் பண்ணி வச்சுக்கிறாருன்னு தெரியுமா? அதனால வாழ்க்கையை உயர்த்தி நிறுத்த நம்முடைய ஆண்டவராக முடியும். விசுவாசம் கரெக்டாக இருக்கணும், கீழ்ப்படிதல் கரெக்டாக இருக்கணும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நாம் உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு நாம் கடந்து வருவோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம். இந்த உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சில விஷயங்களை நமக்கு தெளிவாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார் தெரியுமா? இந்த பஸ்காவில் ஆண்டவர் வந்து பஸ்கா என்ற ஒரு பண்டிகையை ஏற்பாடு செய்து பஸ்கா மூலம்தான் மக்களை வந்து விடுதலை பண்ணுறாரு. பார்த்தீங்களா? மக்களை விடுதலை பண்ண அந்த விஷயத்த அப்போ பைபிள் எழுதப்படலை, சொல்லணுங்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்லணும்னு சொல்லிட்டாரு. எப்படி சொல்கிறாரு பாருங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது சொல்ல அப்படிங்கிறாப்புல, படுத்துக் கொள்ளுகிற போதும் படுக்கும்போது சொல்ல அப்படிங்கிறாப்புல, எழுந்திருக்கிற போதும் எழுந்திருக்கும் போது சொல்லு. அப்போ நீ உன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், நீங்கள் நடந்து போகும்போது உன் பிள்ளைக்கு எடுத்து சொல்லு, நான் இந்த மாதிரி எகிப்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறேன், நம்முடைய முன்னோர்களை விடுவித்திருக்கிறேன், சங்கடம் வேண்டா பிறந்திருக்கிறேன், அந்த விஷயத்தை சொல்லு அப்படிங்கிறாரு. இன்னைக்கு யாராவது சொன்னால் கேட்பாங்களா? ஐயையோ, இன்னைக்கு இருக்கிற நம்ம பிள்ளைங்கிட்ட சொன்னால் அவர்கிட்ட போகாத, வேதத்தை ஓதிட்டு இருப்பாரு, வேதம் ஓதி வராரு அப்படிம்பாங்க. என்ன ஓதி சொல்கிறாங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ உன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அப்படின்னு. அப்புறம் அவைகள் உன் கையின் மேலும் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஆண்டவர். அப்போ எகிப்தில் அவர் அந்த செங்கடல் பிளந்த விஷயத்தை தலைமுறைக்கு சொல்லணும்னு கர்த்தர் நினைச்சாரு. பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த பைபிளை பற்றி தலைமுறைக்கு நாம் சொல்லணும், நாம் வாசிக்கணும், நாம் படிக்கணும், பிள்ளைகளுக்கும் சொல்லணும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கேட்காட்டியாவது அவங்க பாடு அப்படின்னு விட்டுற வேண்டியது. ஓகேங்களா? எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு. இதன் பிரகாரம் தான் நாம் நடக்கணும். அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதம் வளரும் பெருகும். ரூத்தை மாதிரி நாம் அறியாத விஷயம் நமக்கு நடக்கும், நாம் நினைக்காத விஷயம் நமக்கு நடக்கும். ரூத் இது நினைக்கவே இல்லை. போவாஸ் இருக்கிற ஒருத்தர், அவன் ஒரு ஸ்பின்ஸ்டர், அவன் ஒரு கன்னி, அவன் ஒரு திருமணமாகாத ஒரு என்னது ஒரு பேச்சுலர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேச்சுலரை கர்த்தர் ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. சூப்பர் இல்லை? இப்போ ஏற்பட்ட நன்மைகளையும் இப்போ ஏற்பட்ட ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணணுமா? கருத்தா ஆண்டவரை நம்ம பின்பற்றணுமா? உங்கள் 17வது வசனம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்து, அது கருத்து இடம் உடம்பு கிடையாது. இந்த இந்த நுனிப்பில் மேயிற மாதிரி கிடையாது. கருத்து ஆழமாக கர்த்தரை முழுவதுமாக நேசிக்க வேண்டும். கர்த்தரை எல்லாமே வேற தெய்வமே கிடையாது, வேற சம்பிரதாயம் கிடையாது, வேற சடங்காச்சாரம் கிடையாது. அதை நினைச்சுக்கிட்டு நோ சம்பிரதாயம், நோ சாக்ரமெண்ட்ஸ், நோ சடங்காச்சாரங்கள் எதுவுமே இல்லை. ஒன்லி பிலீவ், விசுவாசித்தால் அதோட கூட முடிஞ்சிச்சு. ஒன்லி ஜெபம் அதோட முடிஞ்சிச்சு. ஒன்லி ப்ரேயர் முடிஞ்சிச்சு. ஒன்லி பைபிள் ரீடிங் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அதுக்கு மேலே நோ சாக்ரமெண்ட்ஸ், சம்பிரதாயம் கிடையாது, சடங்காச்சாரம் கிடையாது. அதுதான் கருத்து. அந்த தைரியம் இருக்கணும். ஆண்டவர் செஞ்சாலும் சரி, செய்யாமல் போனாலும் சரி. அந்த 3 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா? நெருப்பு சூளையை பார்த்து பயப்படல. எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார்.
அவர் விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி இதெல்லாம் வணங்க முடியாது அப்படின்னு சொல்லி நின்றார்கள். ஆகினால புரிந்து கொள்வோம், விசுவாசம் கரெக்டாக இருக்கணும். கிமு 1250 வாழ்ந்த ஒரு பொண்ணுக்கா எவ்வளோ விசுவாசம்! இந்த மாதிரி பிரசங்கங்கள் அன்னைக்கு நடந்துச்சுதா? இல்லை. அந்த மோவாபிய பொண்ணுக்கு கிடைச்ச அந்த விசுவாசம் கடைசியில் இயேசு கிறிஸ்துவோடைய பரம்பரைக்கு அவங்க வந்துட்டாங்க. இதுதாங்க ஆசீர்வாதம். அதனால் நம்முடைய விசுவாசத்துக்கு ரூத்துக்கு தக்க பலன் கிடைச்சது மாதிரி நமக்கும் என்ன உண்டு? தக்க பலன் உண்டு. அவர் சட்டைகளின் கீழே நமக்கு என்ன உண்டு? அடைக்கலம் உண்டு. நிறைவான என்ன பலன் உண்டு. அவருடைய தயவு நமக்கு உண்டு. இந்த வருஷத்தில் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷத்தில் அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் தருவார். இந்த வருஷம் நீங்கள் முடியும் போது 365 நாட்களை நம்ம தாண்டிட்டோம். 6 மணி நேரத்தை தாண்டிட்டோம். அப்புறம் 9 மினிட்டை தாண்டிட்டோம். இந்த அளவு தாண்டி தான் நம்ம வந்து புதுசாக நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நம்முடைய பூமியும் பாருங்கள் 365 நாளில் அழகாக எங்கே ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு திரும்ப ரவுண்ட் அடித்து கரெக்டாக வந்துச்சு. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் நான் உங்களுக்கு போன வாரமே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? 1500 கிலோமீட்டர் வேகம், 67,000 கிலோமீட்டர் அந்த எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. 67,000 கிலோமீட்டர் என்னது தூரம். ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ரெவல்யூஷன் ஸ்பீடு 1 hour. ரெவல்யூஷன் ஸ்பீடு 1 hourல 67,000 கிலோமீட்டர். ரொட்டேஷன் ஸ்பீடு 1 hourல 1500 கிலோமீட்டர். அப்போ 2 ஸ்பீடு இருக்குது. இப்போ பூமிக்கு 2 ஸ்பீடு இருக்குது. ஒன்று நீளம் தாண்டி போகணும், இன்னொன்று நம்ம வச்சுக்கிட்டு சுற்றணும். நம்ம வச்சுக்கிட்டு சுத்தவும் வேணும், நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? நீளம் தாண்டியும் போகணும். 67,000 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் போகுதுன்னு அப்போ என்னப்பா 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பைக் ஓட்ட முடியும், கார் ஓட்ட கூட முடியும். 1000 கிலோமீட்டருக்கு முள்ளே அங்கே இல்லையே. அங்கே முள் 250 இருக்குது. எத்தனைப்பா இருக்குது பைக்கில்? இன்றைக்கி நாளைக்கு பைக்கில் எல்லாம் போய் பாருங்கள் 250 தான் இருக்கும். இல்லை மேக்ஸிமம் 120 இருக்கா? 300 இருக்கோ? அவ்வளோதான். இது 1500 கிலோமீட்டர் இல்லை, 67,000 கிலோமீட்டர் இல்லை. அடி எப்படி நம்மளோட ஆண்டவர் எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. இந்த அளவு சுத்த விட்ட ஆண்டவர். மொத்தத்தில் எல்லாரும் சுற்றிட்டு கிடக்குறோம். ஆமாம், நமக்கு முன்னாடி நிறைய பேர் சுற்றினாங்க, காணாமல் போயிட்டாங்க. இப்போ நாம் சுற்றுறோம். நாம் சுற்றி குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழி விழுமாறு அப்படின்னு ஆகாமல் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழி விழுமாறு அப்படி ஆகக்கூடாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கையில் பிடிச்சிக்கணும். பிடித்தால் நமக்கு நன்மை உண்டு. ஹல்லேலூயா. புதிய வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ரூத்துக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாரும் கிடைக்கும். அதில் ஆசீர்வாதத்தில் வித்தியாசங்கள் இருக்கும், சரிங்களா? ஆனால் நாம் நினைக்காத விஷயம் நமக்கு கிடைக்கும். அதை ஆண்டவர் நமக்கு செய்வார். தக்க பலன் உண்டு. அவருடைய செட்டைகளின் அடைக்கலம் உண்டு. நிறைவான பலன் உண்டு. கர்த்தரால் தயவும் கிடைக்கும். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால கர்த்தர் இந்த செய்தியை நமக்கு ஆசீர்வாதம் மாற்றி தருவாராக. ஆமென். ஆமென்.